அந்த நிலையில் நாம் இதுவரை வென்றிருக்கிறோம், எதிர்காலத்தில் வென்றெடுப்போம் என்பதையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்று சொன்னால் அரசியல் ரீதியான கட்சிகளுக்கு அவர்களுக்கு அந்த கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஆனால் பொதுமக்களுடைய நன்மதிப்பை எந்த கட்சியுடைய தலைவர் பெறுகிறாரோ அவர்கள்தான் ஆளுகின்ற உரிமையை மக்களிடத்திலிருந்து பெற முடியும் என்ற நிலைதான் நம்மளுக்கு தேர்தல் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் கழகத்தை ஒருங்கிணைந்து கழக உறுப்பினர்களை ராணுவ கட்டுப்பாடோடு நடத்தி விசுவாசமிக்க தொண்டர்களை உருவாக்கி அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி மூலமாக பொதுமக்களுடைய நன்மதிப்பையும் பெற்று இன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களிடம் பெற்றிருக்கிறது என்பதுதான் வரலாறு. அந்த வரலாற்றை மீண்டும் நாம் உருவாக்கிட வேண்டும் என்றுதான் நாம் இன்றைக்கு இந்த தர்மயுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அதற்கு முழு வடிவம் கொடுப்பதற்காக தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் உங்களுடைய கருத்துக்களை சென்ற கூட்டத்திலும் கேட்டு அறிந்து இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். சில முடிவுகள் வெளியே சொல்ல முடியாத முடிவுகள் இருக்கும், சில முடிவுகள் வெளியே சொல்ல வேண்டிய முடிவுகள் இருக்கும். அது எந்த முடிவு வெளியே சொல்ல முடியாத முடிவு எது என்பது உங்களுக்கும் தெரியும், வெளியே சொல்லக்கூடிய முடிவு எது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக அதையெல்லாம் நீங்கள் எங்களை போல உருவாக்கி கொண்டு நீங்களும் அந்த நிலையை உருவாக்கி கொண்டு அருமை அண்ணன் அவர்கள் இன்றைக்கு அறிவித்தார்களே மாவட்ட ஆலோசனை கூட்டங்கள், ஒரு மாநில மாநாடு நடத்தி வருவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அந்த மாநாடு வெற்றிகரமாக மாநாடாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எந்த மாநாடு நடத்தினாலும் அது அந்த வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய மாநாடாகத்தான் இருக்கும். அந்த நிலையை நாம் மீண்டும் உருவாக்கிட வேண்டும். அதுதான் நாம் நம்முடைய உருவாக்கிய தலைவர்களுக்கு செய்கின்ற நன்றி கடன். அந்த வகையில் மாவட்ட ஆலோசனை கூட்டங்கள் கழக ரீதியாக 88, 89 மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறார்கள். தமிழகத்தில் வருவாய் மாவட்டங்கள் 38. அந்த 38இல் ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்களில் 3, 4, 5, 6 மாவட்டங்கள் கூட இருக்கிறது, கழக மாவட்டங்கள். ஆக ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்துக்களும் நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள், கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் வைத்திலிங்கம் அவர் தலைவர் ஒரு குழு சென்று கழக செயல் வீரர்கள் கூட்டங்களை நடத்தி எதிர்காலத்தில் நம்முடைய திட்டங்கள் என்ன, நீங்கள் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற நல்ல ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார்கள். இந்த கூட்டங்கள்லாம் நிறைவாக செய்து முடித்தவன் மதுரை. நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ராசியான இடம். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற நேரத்தில் எங்களிடம்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மண்டல வாரியாக கூட்டங்கள் நடத்தலாம் என்று சொன்ன பொழுது கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை நடத்தலாம் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னபோது ஒவ்வொரு கூட்டமும் முதல் நடத்திய கூட்டங்களுக்கு மிகையாக அந்த கூட்டங்கள் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஆணையிட்டதன் அடிப்படையில் முதலாவதாக கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரில் நடத்தப்பட்டது. அடுத்து திருச்சி மண்டலத்தில் நடத்தப்பட்டது. அடுத்து மதுரை மண்டலத்தில் நடத்தப்பட்டது. அந்த முடிவுக்கு பிறகுதான் 2014 மீண்டும்